இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதிய ஒப்பந்தத்தை வெளியிட்டிருக்கிறது பிசிசிஐ. அதன்படி விராட் கோலி, ரோஹித் சர்மாவின் சம்பளம் குறைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், ஒவ்வொரு ஆண்டும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தங்கள் அணிக்கு உண்டான வீரர்களோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளும். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான வீராங்கனைகளுக்கான பட்டியலை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக A+ கேட்டகரி, பி பிரிவு, சி பிரிவு என 4 பிரிவுகளாக வீரர்களை பிரித்து அவருக்கு ஏற்றாற்போல் ஊதியம் வழங்கி வந்தது. ஆனால் நடப்பாண்டிலிருந்து A+ கேட்டகரியை நீக்கிவிட்டு A, B, C என 3 பிரிவுகளாக மட்டுமே தற்பொழுது வீரர்களின் ஒப்பந்தத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் வீரர்களுக்கான ஒப்பந்த பட்டியலில் 30 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதில் 3 வீரர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது கூடுதல் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகிய இருவருமே ஒரு நாள் டெஸ்ட், T20 என 3 விதமான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடினார்கள். எனவே அவர்களை A+ கேட்டகரியில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நடப்பாண்டிலிருந்து அவர்கள் T20 மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டதன் காரணமாக ஒரு நாள் போட்டியில் மட்டுமே அவர்கள் பங்கேற்கிறார்கள். எனவே அவர்களை A+ கேட்டகரியிலிருந்து B பிரிவிற்கு அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நடப்பாண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் A கேட்டகரிக்கு 5 கோடி ரூபாயும், B கேட்டகரிக்கு 3 கோடி ரூபாயும், C கேட்டகரிக்கு 1 கோடி ரூபாயும் ஊதியமானது வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகிய 2 பேர் B பிரிவில் இடம் பிடித்ததன் காரணமாக அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக 7 கோடி ரூபாய் வழங்கினார்கள். தற்போது 3 கோடி ரூபாயாக அவர்களுக்கு சம்பளம் குறைந்திருக்கிறது. A பிரிவில் சுப்மன் கில், ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகிய மூவருமே சுப்மன் கில் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா 3 விதமான கிரிக்கெட் போட்டியிலும் விளையாடுகிறார்கள். ரவீந்திர ஜடேஜா ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடுகிறார். இருப்பினும் அவர் A கேட்டகரியில் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் A பிரிவில் 3 வீரர்கள் மட்டுமே இடம் பிடித்திருக்கிறார்கள். B பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல் உள்ளிட்ட 11 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். C பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி மற்றும் சாய் சுதர்சன் உள்ளிட்ட 20 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் மொத்தம் 30 வீரர்கள் இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அதே போல் வீராங்கனைகளுக்கான பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. வீராங்கனைகளுக்கான பட்டியலில் 20 வீராங்கனைகள் இடம் பிடித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த கமலினி C பிரிவில் இடம் பிடித்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் சம பங்கில் ஊதியமானது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக A+ கேட்டகரி நீக்கப்பட்டிருப்பது நடப்பாண்டிலிருந்து அமலுக்கு வருவதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.